என்னண்ணே அவங்க எங்கெங்க இருக்குது? அங்க வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு போன்றாங்க, தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு போன்றாங்க. நீ என்னமா கிணத்துக்கு தினமா குடிக்கிறியானே? என்னண்ணே? சரிண்ணே. நம்ம பையன் ஒரு முக்கியமான பையன், நம்மளுக்கு வேண்டிய பையன். சரிண்ணே. அந்த பையனுக்கு ஒரு மூலிகை பொருள் ஆய்வு வந்தேன். சரிண்ணே. புரியுதாப்பா? அதனாலதான் இந்த 2 நாளா ராய் பார்த்தேன் இருக்கு. நாளைக்கு அதை நல்ல நேரத்துல எடுத்து போய் அந்த பையனுக்கு கொடுக்கணும். என்னப்பா எதுக்கு ராய் வந்தா? என்னண்ணே, நான் வேலை செஞ்சு செலவு கூட காசு இல்லாம இருக்குன்னு சொல்லி பொண்டாட்டி அனுப்பி விட்டு போய் சாப்பாடு வாங்கினேன். அன்னைக்கிட்ட போய் காசு வாங்கிட்டு. அம்மா வேலைக்கு வந்த பொண்ணு அதுக்கு என்ன? என்னண்ணே 3 நாள் ஆச்சு, சம்பளம் கொடுக்காம ஒண்ணும் கொடுக்காம நீ வாட்டு. 2 நாள் தானே வேலைக்கு வந்த, என்ன 3 நாள்ரா? என்ன 4 நாள் ஆச்சுண்ணே சம்பளம் கொடுக்காம. அப்படியா? ஆமாண்ணே. சரி 2 நாள் சம்பளம். ஆமாண்ணே. சரி ஒரு நாளைக்கு 250 ரூபா நீ போட்டு கொடுக்குறேன், வாங்கிக்க. என்னண்ணே 250 ரூபான்ற? என்ன நிமிந்தாளி சம்பளம் 600 ரூபா 550 ரூபாண்ணே. அப்பா நீ பொம்பளை புள்ள கூட தானே வந்து வேலைக்கு வந்தா? ஆமாண்ணே. வந்தீல? ஆமா. புள்ளத்தானே விடியா காலம் வந்து போலீஸ் வரைக்கும் பிறக்கணும். என்ன உள்ள வெட்டி விட்டது நானே. ஆமா வெட்டி விட்ட. பிறக்குனது அவங்கண்ணே. கொண்டு போய் போட்டு வந்தீல? அந்த பிள்ளைகளும் கூடையில கொண்டு போய் போட்டாங்களா? ஆமாண்ணே. அப்ப சரித்தானே. என்னண்ணே ஏண்ணே என்னண்ணே இப்படி பேசிவிட்ட? என்னப்பா ஏண்ணே நான் வெட்டி விட்ட புள்ள. சரி அவங்களும் சரி நம்மளும் ஆளோட்டாளா சேர்ந்து அரிசி ஆண்டு போட்டாத்தேன். சரி வேமா புள்ளக்குள்ள வேமா வேலையை முடிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. ஆமா அதனால நீ வீட்டுல சும்மா இருந்தா வா வேலை 2 நாளைக்கு வேலைக்குண்டேன் வந்தீல? ஆமாண்ணே வந்தேனே. அதனால 2 நாளைக்கு இருந்து வேலை செஞ்சாக்கா அது எந்தோ அந்த 500 கொடுக்க முடியாது. நான் நினைச்சேன் பெருந்தன்மையில ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஒரு நாளைக்கு 500 இல்ல. என்னண்ணே 2 நாளைக்கு 2 நாள் வேலை செஞ்சீல? என்னண்ணே 2 நாள்? ஒரு நாளைக்கு 250 ரூபா மணிக்கு 2 நாளைக்கு எம்பிட்டு? என்னண்ணே என்ன சொல்லு. என்னண்ணே நான் நிமிந்தாள்ண்ணே. நிமிந்தாள் தானப்பா? ஆமாண்ணே. இங்க வந்து என்ன வேலை செஞ்சா? பொம்பளை புள்ளையோட தானே களை எடுத்து வேலை செஞ்சா? ஆமாண்ணே. செஞ்சா சேலியா? ஆமாண்ணே. இப்ப அந்த சம்பளம் தான் நான் போட்டு கொடுக்குறேன். அவங்க பொம்பளை ஆளுக்குன்னு ஆம்பளை ஆளுக்கு என்னண்ணே இப்படி பேசிக்கிருக்க? சரி நீ வந்து 4 மாடு காலையில வரலாம் பிடிச்சிக்கான்ட்ட. பிடிச்சிக்கலையா? 4 மாடு பிடிச்சிக்காந்து இல்ல? ஆமாண்ணே. அதுக்கு புள்ளத்தானே செய்தி போட்டாங்க. தோட்டத்துல வேலை நடக்குது இல்ல? வேலை இல்ல. என்ன 4 மாடு அங்கிட்டு ஓரமா கட்டி வச்சுட்டு வேலை செஞ்சதே நான் தானே. வேலை செஞ்சா குறை சொல்லல. வந்து உனக்கு கணக்கு பண்ணி பாக்குற போக்குல சுத்தி முத்தி நீ 4 கட்டு புள்ள எடுத்திருக்க. அறுத்தியா இருக்குல்லையா? ஆமாண்ணே. அப்ப அடுத்ததுக்கு எப்படி சம்பளம் தரலாம்? அங்க வந்து அந்த பிள்ளையெல்லாம் வேலை செஞ்சுட்டு வெறும் ஆளா போச்சு. நம்ம ஆண்டான வாய் இருக்கு பேசுறான். சரி அது மாடு என்னென்ன செய்ய? அதுக்கு ஒரு 4 கட்டை அழுத்து போட்டா தானே அது வரும் நிறைய நம்மள மாரியா? அப்படியா? ஆமாண்ணே. சரி தானே எனக்கு வேலையை செஞ்சிரு உனக்கு வேலை செஞ்சேன். சரி நாளைக்கு வாங்கிக்க காசு. வேணும்னே செலவுக்கு இல்லாம நான் அண்ணன் எங்க இருக்காரு? என்ன செலவழிக்க போற? உனக்கு தான் பால் மாடு இருக்கு, பாலை காய்ச்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு உன் பால் இருக்க வேண்டியதானே? அது 15 நாளைக்கு ஒரு தடவை 10 ரூபாடுனே. சரி அதனால இன்னைக்கு செலவுக்கு வேணும்லண்ணே. என்னப்பா சரி புதுசாக வா காசு வாங்கி தரேன். புதுசாக வரவா? சாயங்காலம் ஆச்சுண்ணே. ஆயிடுச்சா? ஆமாண்ணே. சரி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வா. இல்லை என்னண்ணே 1 மணி நேரம்ன்ற? அதத்தே நான் வெள்ளை அண்ணா தேடி போலாம்னு போனேன். வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு போன்றாங்க, தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு போன்றாங்க. கடைசியில் தோட்டத்துக்கே வந்து நம்ம கிணத்துல நம்ம குடிக்கிறது மருந்து குடிக்கிறதுண்டா. அதுதே சரி அண்ணன் இருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருவாரு வாங்கிட்டு போயிடுவான் அப்படி நான் நினைச்சு வந்துக்கிருக்கேன். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்கானே. வாய்ப்பல உன் சம்பளம் இல்லைன்னு நான் சொல்லுவேனா? நீ சின்ன பையன் நம்மகிட்ட வளைஞ்சிருக்க. இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா? இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படியே பயந்துக்கு இருக்க. என் கையில இருந்தாலும் சேர்த்தேன், உன் கையில இருந்தாலும் சேர்த்தேன். நீ பயப்படவே வேணாம், நாளை கூட வந்து வாங்கிக்கலாம். நீ சாப்பிட்டா தானே ஓவர் நிறைய, நான் சாப்பிட்டா தானே ஏவர் நிறைய. அப்படியா? ஆமாண்ணே. சரி நீ ஏதோ பசியில வந்துட்டு போகலாம். ஆமாண்ணே. சரி கடையில் நம்ம அந்த பெட்டி கடை ஒரு சின்ன சாமி பெட்டி கடை இருக்குல்ல, அங்க வா நான் வாங்கி தரேன். 250 என்னண்ணே 250? ஆமா 250 600 ரூபா சம்பளம் உண்டா? நீ 250 பழைய அங்கிட்டு சுத்தி 250 சொல்றேன். ஆமாண்ணே. நான் வந்து உன்னை சித்தாள் வேலைக்கு தான் கூப்பிட்டேன். என்ன பிள்ளைகளோட சேர்ந்து களை வச்சுட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 250 அதே சம்பளம் உனக்கு குறைக்காம கொடுத்து ஊர்ல வந்து கேட்டு பாருண்ணே. ஊர்ல சொல்லுவாங்கப்பா நான் சுத்தாளா நிமிந்தாளான்னு நீ வந்து கேட்டு பாருண்ணே. சரி பொண்ணு செய்வான் சொல்லுண்ணே. நம்ம தோட்டத்துல நாளைக்கு வெள்ளை நம்ம அமுச்சு எடுத்துக்குவா. சரிண்ணே. நீ வேலை செய்யற பார்த்து இனிமேல் சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்.
ஆனா இன்னைக்கு அதுக்கு முதல் செஞ்சோம்ல ஆமாண்ணே அதுக்கு 250 500 வாங்கி அதெல்லாம் என்ன நான் என்னண்ணே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு 250 65 கூலி வாங்க தெரியாது 600 ரூபா சம்பளத்துக்கு ஓம்பாட்டுக்கு 250 ரூபா அனுப்பிருக்கானே என்னண்ணே பெரிய இதெல்லாம் நல்ல வேலை இருந்தா எவனோ சொல்லி உன்னை உசுப்பாத்தி விட்டான் இல்லண்ணே உன் பாட்டுல குடுக்கறது வாங்கி வேலை செஞ்சுக்கிருந்திய எவன் கூட சேர்ந்து எவனோ உனக்கு உசுப்பாத்தி விட்டான் அதனால இந்த 250 ரூபா காணல்னு சொல்ற அதுக்கு முதல்ல 150 ரூபா போதும்னு சொல்லி வந்தீல ஏப்பாய் ஏய் பெரிய வேலை அதுக்கு என்ன கையில வேண்டாம் கொண்டு நான் என்கிட்ட வச்சுக்கிட்டு மாடை மேய்ச்சிக்கு போறோம்னு தானே சொல்லி வந்தேன் வெறும் மாடு நானும் மட்டும்தான் இருந்தேன் சரி நம்ம மாட்டையும் பாத்துக்கிறோம் அண்ணனையும் பாத்துக்கிறோம் அண்ணன் தோட்டத்தையும் பாத்துக்கிறோம் பாத்துக்கு இருந்தேன் இப்ப கல்யாணம் குட்டி ஆகி போச்சுனே கல்யாணம் குட்டி ஆயிடுச்சுல இருக்கு நீ போக கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏத்திருவேன் சம்பளத்தை என்னண்ணே இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆச்சானே 2 வருஷம் தானே ஆகுது ஆமாண்ணே இன்னும் ஒரு வருஷம் செல்லட்டேன் அண்ணன் நானும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சுக்கிறேன் நீயாச்சே ஒரு மாடு வாங்கி இப்ப 3 மாடு 4 மாடு ஆக்கிட்டேன் நான் 2 மாடு வச்சிருந்து வித்துப்புட்டு ஆனா வெட்டியா சுத்திக்கி இருக்கேன் நானும் காசு வாக்க முடியாம விவசாயம் பண்றேன் பூரா காசு நீ தோட வச்சிருக்க நான் தோடம் இல்லாம உன் தோட்டத்துல வந்து பாக்குறேன் நான் 1 மாடை 4 மாடு ஆக்கிருக்கேன் நீ தோட வச்சிருந்து 2 மாடை வித்துப்புட்டு காசு இல்லைன்னு சொல்றியா என்னண்ணே சரி நீ முத எப்படி இருந்த மாடு இல்லாம தானே இருந்த ஆமாண்ணே ஒரு சின்ன கண்டு வாங்கினீல ஆமாண்ணே அப்புறம் அதை வளர்த்தையால ஆமாண்ணே அப்புறம் என்ன இன்னொரு கண்டு வாங்கினியா ஆமாண்ணே அதுக்கு பிறகு இன்னொரு கண்டு வாங்கினியா ஆமாண்ணே அதுக்கு பிறகு இன்னொரு கண்டு வாங்கி இப்ப 4 மாடு வச்சிருக்கேன் ஆமாண்ணே சிறுசு பெருசாக முண்டு சின்ன 7 மாடு வச்சிருந்தேன் 7 மாடு ஒன்னொன்னா மாத்தி மாடு இல்லாம நான் வெறும் ஆளா இருக்கேன் அதுல நீ கட்டிக்காரனா நான் கட்டிக்காரனா நான் உன்னை விக்க சொல்லல உன்னை ஒன்னும் குறை சொல்லல என் தோட்டத்துல புள்ளி செய்தி போட்டேன்னு என்னப்பா என்ன நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே கஷ்டப்பட்டு உழைச்சா நானு மாடு கண்டுலாம் வளர்த்து பார்த்தேன் நீ ஏன் தோட்டத்துல பிள்ளை செய்தி போட்டு நல்லா வளர்த்துட்ட நான் காமரப்பட்டினா எதுவும் சொன்னா தம்பி ஏதோ பயிர்ல பொழைச்சுக்கும் போட்டேன் இந்தே நான் நினைச்சுக்கிருக்கேன் நீ இப்படி குண்டை தூக்கி போட்டுண்டா அப்ப அண்ணனுக்கு என்னன்னு இருக்கேன் அதே அண்ணன் 7 மாடு வச்சிருந்தது நம்ம 4 மாடு வச்சிருக்கேன் அம்மா குள்ள அறுக்க விடாதுன்னு சொல்லிட்டு நான் மக்கள் நான் அண்ணனை விட்டு வச்சு விட்டேன் பொலாரம் வாங்கி கொஞ்சமாச்சு அண்ணனை கொஞ்சம் நினைச்சு பாரு சரி ஏன்னா நீ தோட்டம் வச்சிருக்க ஆமா நான் தோட்டம் வாங்க வேணாமா தோட்டம் வாங்கு சரி இந்த 250 ரூபாயும் தருங்க ஏனே அந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு அதுக்கு மேல பொண்ணு அந்த காலத்துல இப்ப சொல்லு அந்த காலத்துல அன்னைக்கு பாலும் மோரும் கடைஞ்சி குடிச்சுக்கிட்டு எனத்துவோ அன்னைக்கு சும்மா கூட கடைஞ்சிடா என்ன நீ மார்க்கெட்டுக்கு தக்காளி கொண்டு போற கத்திரிக்காய் கொண்டு போற வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கொண்டு போய் ஓம்பாடு போட்டு ஓம்பாடுக்கு சாக்கு மூட்டை கட்டி வச்சிருக்க பணத்தை தானே இப்படி பேலாம் இப்படி நினைச்சுக்காருங்கடா ஆமாண்ணே போனோம் அவரு அப்பவும் கஞ்சா இருக்கு நீயும் கஞ்சா அப்பாவும் கஞ்சா 3 பேரும் கஞ்சா கஞ்சனுக்கு இருசலம் உண்டாயிருப்பே ஏண்டாவல போனோம் 3 மாதத்துக்கு முன்னால தக்காளி எடுத்தோமா நட்டமா நல்ல ஆமாண்ணே அதுதானே சொல்றேன் மார்க்கெட்டுக்கு போகுதுப்பா அந்த தக்காளி எப்படி போச்சு அன்னைக்கு விலை இல்லாம போய் இப்ப பெட்டியை போட்டு விட்டு மார்க்கெட்ல கமிஷன் காசு கூட கொடுக்க முடியாம நான் வெறும் பெட்டி தூக்கலையா எனக்கு தெரியாது அது உனக்கு தெரியாது ஆமா அண்ணன் சரி மார்க்கெட்டுக்கு போகணும் வெங்காயம் விலை இல்லாம போன மாசம் முழுக்க விலை இல்ல நான் போட்டு வெறும் சாக்கு மட்டும் கையில பிடிச்சு நான் நேத்து தானே போய் வீட்டுல தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க 1 கிலோ 80 ரூபா விக்குதுண்ணே 80 ரூபா வித்தாக்க சாக்கா பணம் இன்னைக்கு தக்காளி நட்டுருக்கு நம்ம பிஞ்சோட பிடிக்கலையா தம்பி என்ன அது நான் ஒண்ணும் செய்ய முடியாதுண்ணே சம்சாரித்தானா ஒரு வெள்ளாமையில தூக்கி விடு ஒரு வெள்ளாமையில இறக்கி விடுமுனே சரி ஆனா எனக்கு வேலை பார்த்த காசு கொடுத்துருந்தேன் உனக்கு வேலை பார்த்த காசை கொடுக்குறேன் ஆமா நீ என்ன சரி நல்லா யோசனை பண்ணி பாரு சொல்லுண்ணே நீ நல்ல வேலை இருந்தா இப்ப யாரோ உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன் இந்த வேலை பாக்குற என்ன என்கிட்ட கஞ்சத்தனம் பண்ணாதானே எச்சு கையில காக்கா வரட்டாதானே சரி ஆமாண்ணே அந்த காலத்துலயே பழமொழி சொல்லியிருக்காங்க கஞ்சத்துக்கு இரு செலவு உண்டு கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதான் எச்சுகையில காக்கா வர தம்பி இது கஞ்சத்தனம் இல்ல தம்பி சிக்கனமா அண்ணன் இருக்கேன் ஆமாண்ணே சிக்கனமா இருந்து கொஞ்சம் பணத்தை செலவழிக்காம கோளார வச்சிருக்கேன் சரிண்ணே நீ அன்னைக்கு 100 ரூபா கை மாத்து வாங்கினீல ஆமாண்ணே எத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட கொடுத்த அது சரி நம்ம அண்ணன் நம்ம தோட்டத்துல மாடு அப்ப நல்லவன் தானே ஆமாண்ணே அதுக்கு முதல்ல அம்மா சின்ன வெட்டிட்ட 100 ரூபா வாங்கினா அது வட்டி ஓட்டு கொடுத்தானா கேட்டானா நீ கொடுத்தீல நானும் பார்த்தேன்ல அதைத்தானே
போன தடவை மார்க்கெட்டு போனீங்க, சரி தக்காளி பூரா விலை இல்லாம போச்சு. சரி இன்னைக்கு 80 விக்குதுண்ணே. 80 விக்குது. இப்ப நம்மளுக்கு வேணும்ல? 40 வெட்டி 50 வெட்டி அனுப்பி விட்டு 250 கொடுக்குறோம்னு சொன்னா என்னண்ணே நானு? சரி இந்த ஒரு வட்டம் போரு, அடுத்த வாரத்துல இருந்து விலை கூட்டி கொடுக்குறேன். என்னப்பா அண்ணங்கிட்ட கோவிக்காதா? அண்ணங்கிட்ட கை மாத்து வாங்குற, கால் மாத்து வாங்குற. என்ன செய்யறாங்க, அந்த காலத்துல இருந்து வேலைக்கு போறாங்க சம்சம் எடுத்துறதுக்கு. ஆமா போறவங்க 100 ரூபாய் 200 300 வந்துட்டாங்கல்ல. இந்த காலத்துல 400 ரூபாய் சம்பளம்னே. அது வரட்டும். எனக்கு போய் நீ 250 ரூபாய்க்கு இருக்க. நீயே அண்ணன் இருந்து அண்ணன் கூட விசுவாசியா இருக்க. ஆமாண்ணே. இருக்கே இல்லையா? அண்ணங்கிட்ட 100 200 கை மாத்தி கேக்குற தாரேன். ஆமா தந்தனா தரலையா? ஆமாண்ணே. அதுக்கு அது வட்டி கொடுத்தாரியா? இல்ல அன்னைக்கு இருந்து அதே மாதிரி அண்ணனையும் கொஞ்சம் நம்ப. அண்ணன் நல்ல பேலன்ஸ் ஆகி நல்ல பணம் ஆகி வீடு கட்டிட்டுனாக்க உனக்கு வேணும்ன்ற நான் தாரேன். வீடு கட்டுறதுக்கு நானும் வந்து இங்க தோட்டத்துல வேலை செய்யறேன். வீடு கட்ட மாட்டேன் நானே. நீ வீடு எடுக்க போற ஆசை வந்துருச்சு உனக்கு? இல்லனே, நீதான் அண்ணன் பெரிய மாடி வீடு கட்ட போற. சொல்லு. மாடி வீடு கட்டுன அண்ணன் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிறீங்களா? நானும் வந்து உழைப்பில்லனே. சரி 600 ரூபாய் சம்பளத்துக்கு நீ 250 ரூபாய் கொடுத்தாக்க எப்படி நீ வீடு கட்ட போற? மாடி வீடு கட்டி எல்லாரும் போல நல்லா இருக்கு போற. தம்பி மாதிரி 4 பேர் இருந்தா நான் வீடு கட்டி எப்படி எப்படிண்டா நீ எனக்கு விசுவாசமா உழைச்சிக்கிருக்க. ஆமா நான் 150 கைமா அதை அப்படியே கொடுத்துடுறேன். அதே 600 ரூபாய் சம்பளத்துக்கு 250 ரூபாய் கொடுத்தா வீடு கட்டிடலாம் அப்படின்ற. 600 ரூபாய் சம்பளமா? ஆமாண்ணே. எப்பா இன்னைக்குப்பா நம்ம வீடு எடுக்க போறோம் அப்படி சொல்லக்கூடாதா? சரிண்ணே. நீ தம்பி இருக்குன்ற விசுவாசத்துல நான் ஒரு தம்பு இருக்குன்னா நீ உன்பாட்ட அப்படி கேட்காத. அவன் பேச்ச கேட்காத. அவன் சொல்லி கொடுத்தான் பாரு அந்த சின்ன பையன், அவங்க கூட பேசினாக்க போயிருவா. நீ அண்ணன் கூட வா, புள்ள புடுங்க மாட்டை வள, நல்லா சந்தோஷமா வா. ஒரு நேரம் மாடு வந்து தண்ணி விடு, புள்ள புடி போடு. அந்த 500 நான் 2 நாளைக்கு தாரேன். பழைய வீடுக்கு இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு சுத்தி அந்த 500 தானே சொல்றேன். தானே போனேன் தம்பி. என்னண்ணே 600 ரூபானே. 600 ரூபாயா? சரி நீ அதனால 600 ரூபாலாம் தம்பி 600 ரூபால இப்போதைக்கு அண்ணங்கிட்ட இல்ல. அண்ணங்கிட்ட இருந்தா பணத்தை ஒரு நிமிஷம் கொடுப்பேன். இந்த காசே ஏன்னு போய் நான் பட்டு போறோம் நான் பயந்துக்கு இருக்கேன். அதைத்தான் சொல்றாங்க. அண்ணன் தோட்டத்துக்கு வேலைக்கு போகாத, அண்ணன் பெரிய கஞ்சனா இருக்கு, வேலை செஞ்சு காசு எல்லா பேரும் 1000 500 கொடுத்தா சித்தாளு பொம்பளை சேர்ந்து 200 300 கொடுத்து ஏமாத்து 250 300. அதனால தானே எல்லா பேரும் என்கிட்ட சொல்றாங்க. அதனால அப்படியா அண்ணன் நீ இதுக்கு போத என்கிட்ட கேட்டியா? என்னண்ணே இந்த மாதிரி சொன்னியா அண்ணனை? அண்ணன் இந்த மாதிரியா சொல்லல. நான் சொல்றேன் யாரோ சொல்லி விட்டாங்கன்றல. ஆமாண்ணே. இப்ப அண்ணன் தோட்டத்துல வேலை செய்யறான் உங்ககிட்ட. ஏப்பா தம்பி என்னண்ணே நீ நல்ல விவரமாத்தான் சொல்ற. அதுக்காக பணத்தை பூரா இருக்கிற சேப்பு இருக்கிற அள்ளி எரிஞ்சுட்டு போக முடியுமா? நானு என்னன்னு சொல்றேன், சம்பளத்தை தானே கொடுக்க சொல்றேன். அள்ளி இருந்தா உனக்கும் இல்லாம போயிரும், இடையில இருக்கும் பிறகு போயிருவாங்கண்ணே. அந்த விவரம் தெரியுதுல. அதத்தான் அண்ணன் பாலா பண்ணிக்கிட்டேன். சாக்குல வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பையில வச்சிருந்தாலும் பணத்தை பதுக்கி வைக்கணும். வச்சிருக்கோம்ல. நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன், அன்னைக்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, நாளைக்கு வா உனக்கு 200 ரூபாய்க்கு 250 சொன்னா இன்னொரு 50 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். நீ குடும்பம் குட்டி ஆயிருச்சுல. என்னன்னே பழைய வீடிக்கு இந்த 50 100 கிட்டியாவது இருக்கா? 600 ரூபானே. சரி 50 குறைச்சிட்டு ஒரு 550 ரூபாய் கொடுங்க. நாளைக்கு மம்மிச்சு எடுத்துக்கா. சரிண்ணே. ஒரு சார் வரைக்கும் வேலை செய்யும். சரிண்ணே. அதுல இருந்து நம்ம கோச்சிக்கிறோம். சரிதானா? சரிண்ணே. அண்ணன் கூட கோயிக்க கூடாது. சரி நான் வேலை செஞ்ச பின்னாடி திரும்ப 250 ரூபான்னு சொல்லக்கூடாது. ஆட்டு. ஆமா சரி வந்து எடுத்துட்டு வருவேன். சரி வேலை செய்யணும். சரி அது 2வது பிரச்சனை. சரி அப்படி இல்ல அப்ப அந்த 250 தருவேன். 200 ரூபாய் மம்மிட்ட தொட்டாதாக்க 200 ரூபாய். சரி சரி பாட்டு. சரிண்ணே. நீ வீட்டுக்கு போ, நான் பாக்குறேன். சரிண்ணே.